அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 11வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா 10, 11 ரெண்டுக்குமே அதிபதி காலபுருஷம் அப்படின்னு வச்சுட்டோம்னா 10, 11 அப்படின்னு அந்த ரெண்டுக்குமே அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால பொதுவாக ஒருத்தருடைய வேலைக்கும் வாழ்க்கையில் நல்ல முறையில் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான்றதை முதல்ல எடுத்துக்கும். அவர் ஆயுள்காரகன் தான். ஆனால் பாவங்கள் நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன செய்யணுமோ நடக்கணுமோ அதுக்கான விஷயங்களில் முக்கியமான ஒரு பொறுப்பெடுத்துக்கக்கூடியதில் சனி பகவான் இருக்கார். அதுவும் முக்கியமாக வேலையும் திருமணமும். ஏன் திருமணத்தை பற்றி சொல்லணும்னா, திருமணம் ஒருத்தர் காரணம் 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 11ஆம் வீடு, அதுக்கப்புறம் 9ஆம் வீடு. இது மூணுமே ரொம்ப முக்கியமான காரணிகளாக இருக்கு. இவங்களுக்கு 2, 11க்கு அதிபதி குரு, இவங்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான், இவங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன். ஸோ பொதுவாக பார்த்தோம்னா கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆறுதல கொஞ்சம் டிலே ஆகலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆனாலும் பிரிவினைகளுக்கு இல்லை சண்டை போடுறதுக்கு இல்லை வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு, வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு, அது மாதிரி ஒரு ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசிகளில் கும்பராசியும் ஒரு ராசியாக இருக்கு. அப்படிப்பட்ட இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2026வது வருஷம் திருமண வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சொல்லுவோம், நிறையா நான் பரிகாரம் பண்ணிட்டேன், என்னென்னமோ சொன்னாங்க எல்லாமே கேட்டுட்டேன், இல்லை மேரேஜ் ஆகி பிரச்சனைகளாக இருக்குது, அப்படி இது மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடுவில் எங்கேயாச்சும் இருக்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக நான் சொல்கிறத யார் கேட்கணுன்னு இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் சேரப்போகிறது. இதில் நம்மளுடைய இது ஒன்றும் இல்லை, இறைவனுடைய கைங்கரியம் தான். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ சேர்ந்ததுன்னா, இதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்ததுன்னா அந்த இறைவனுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறோம். இந்த வீடியோவை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் சொன்னேன் இல்லையா, 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் சொன்னேன் இல்லையா, இந்த வருஷம் இது வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்கு இல்லையா. 7.5 சனிலையும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவங்களுக்கு 5வது வீட்டில இருந்து குரு பார்வை உங்களுக்கு இருந்தாலும் சனி டிலே பண்ணுவார். குடும்பஸ்தானத்தை சனி பகவான் அவர் டிலே பண்ணுவார். அது மட்டும் இவங்க ராசியில இருக்கக்கூடிய ஒரு ராகு வேற இருக்கார். இவங்களுக்கு 7வது வீட்டுல கேது வேற இருக்கு. ஸோ கேதுவும் டிலே பண்ணும். ராகு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், கேது கொஞ்சம் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணும், எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு திருமண வாய்ப்புகளில் தடைகள் வர்றதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கு ஆரம்பத்தில் குரு பார்வை இருக்குது, ஆனால் வக்ர குருவாக இருக்குது. மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே வக்ர நிவர்த்தி ஆகிடுது. இவங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதாவது மார்ச் 2வது வாரத்துலேருந்து நல்ல அலையன்ஸ் வரும், பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஏப்ரல், மே இதெல்லாம் நல்ல பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் திருமண வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பயிற்சி ஆகிடும். ஜூன் மாதம் பயிற்சி ஆகிடும். பயிற்சி ஆனால் இவங்களுக்கு 6வது வீட்டுக்கு வந்துடுது. ஆனால் குடும்பஸ்தானம் 2வது வீட்டை பார்க்குறது. அப்போ சனி பகவானை பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, அந்த பயிற்சியான குரு பகவான் அதிசாரம்னு சொல்லி சிம்ம ராசிக்கு போவார். அது போகக்கூடிய காலம் இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும். ஸோ இவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு மற்ற காலமெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப காலமாக தடைகளாக இருந்தது, ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருக்குது, அதனால தடைகளாக இருக்குது, இல்லை செவ்வாய் ஜாதகத்தில் சரியா இல்லை சூரியன் சரியா இல்லை, சூரிய செவ்வாய் சேர்க்கை இல்லை, சூரிய சுக்கிர சேர்க்கை, இதெல்லாம் இருந்ததுனாலே உங்களுக்கு மேரேஜ் டிலே ஆகும். அது அதனால சந்திரன் சனி சேர்க்கை அது இருந்தாலும் டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணத்தில் எந்த டிலே ஏற்படுத்தக்கூடிய ஜாதக அமைப்பில் எதுவும் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அந்த டிலே ஆகக்கூடிய அந்த மாதிரியான ஜாதகக்காரங்களுக்கு இந்த வருஷமே, ஏன்னா கேது சிம்மராசியில் இருக்கா, கேதுவோட போய் குரு சேர்ந்துருவார்.
அதனால அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ள அந்த மாதிரி பெக்குலர் அவங்களுக்கு அந்த பீரியட்ல டிலே ஆனவங்களுக்கு நடந்துடும். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். பொதுவாக கும்பராசி அன்பர்கள் வந்து பொதுவாக வெளிப்படையாக பேச மாட்டாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் நீங்கள் வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசி அப்படி நடந்துக்கிட்டீங்கனாலே கண்டிப்பா வந்து இந்த வருஷம் இந்த காதல் பண்றீங்க அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்க கொஞ்சம் வந்து உங்கள்ட்ட நல்லா பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நம்ம நல்ல முறையில் பேசி பண்ணோம்னாலே நம்ம கலகலப்பா இருப்பீங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம வெளிப்படுத்துறது தப்பு இல்லை. அப்படி வந்து வெளிப்படுத்துனீங்கன்னாலே பொதுவாக வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும். உங்களோட இயற்கையான குணங்கள்லேருந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம்னாலே இந்த வருஷம் மிக மிக நல்ல வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இந்த வருஷத்துல வந்து மேரேஜ் நடக்கிறதுக்கு, ஏன்னா இந்த வருஷத்துல பாருங்களேன், சனி பகவான் இருக்கார். ஏழரசு நடந்தா கூட குருவினுடைய பயணம் இருக்கு இல்லையா, அதுல பார்த்தோம்னா கரெக்டா உங்களோட ராசியை பார்க்கும், இல்லாட்டினா 2ஆம் இடத்தை பார்க்கும், குடும்பஸ்தானத்தை பார்க்கும். இந்த 2 விஷயத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த 2 இது இந்த வருஷம் ஃபுல்லா அப்படி இருக்கிறதுனால நிச்சயமா இந்த வருஷத்துல திருமணம் வாய்ப்புகள் நிறைய வரும். உங்களுக்கு தடைகளா இருந்தது அப்படின்னா பொதுவாக டெய்லி வந்து சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணம் நடக்கிறதுக்காக சூரியனார் கோயிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வர்றது நல்லது. பொதுவாகவே நீங்க ஜென்ரலா உங்க லைஃப் ஃபுல்லாவே ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போங்க. முடிஞ்சா வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி உங்களுக்கு, ஏன்னா இப்போ வந்து இந்த உளுந்து வடையில போடுங்க. அந்த சனிமான ஆஞ்சநேயருக்கு வேற மாதிரி வடை போடுவாங்க. ஆனா உளுந்துல மெதுவடை இருக்கு இல்லையா, உளுந்து வடை, அந்த உளுந்து வடையை வந்து ஆஞ்சநேயருக்கு சாத்தி கொஞ்சம் வெண்ணையும் சாத்தி நீங்க வேண்டிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து திருமண தடைகள் எது இருந்தாலும் அதை விலக்கி அந்த ஆஞ்சநேயர் வந்து கொண்டு வந்துருவார். பல விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கும். அதனால பேசுறது இல்லை, நல்ல வெளிப்படையா பேசுறது இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கி இந்த வருஷம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதே நேரத்துல பொருளாதார வீட்டுல வந்து உங்களுடைய தனஸ்தான் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியான ஏற்றங்களும் வேலைகள்ல மாற்றங்கள் நடிச்சிட்டு இருந்தா அந்த மாதிரி மாற்றங்களும் இந்த வருஷம் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுங்க. கும்பராசி நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த 2026 ஒரு மிக நல்ல வருஷமா இருந்து வேலை, கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகி வாழ்க்கை நல்லபடியா இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி.